ஹாய், ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அ நானும் பசங்க எல்லாரும் ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து நாங்க இன்னைக்கு அலைன் மாலுக்கு சுத்தி பார்க்க போயிருந்தோம். அலைன் மாலுக்கு இடைக்கு போவோம் நாங்க. இது வந்து எப்படி போலான்னா, இ எனக்கு 3 டேஸ் ஹாலிடேஸ் இருந்துச்சு. யூசுவலி இப்படி 3 டேஸ், 2 டேஸ் ஹாலிடேஸ் இருந்தா துபாய் ஆர் அபுதாபி கிளம்புவோம். இந்த தடவ வந்து வார் ப்ராப்ளம்லாம் இருக்கிறனால நாங்களே மடிச்சுட்டோம் போக வேணான்னு சொல்லிட்டு. நாங்க அலைன் மால் வந்து கார் பார்க் பண்ணிட்டு உள்ள போனோம். அ அவங்க பாட்டுக்கு பசங்க வந்து அவங்க பாட்டுக்கு போக தொடங்கிட்டாங்க. எஸ்கலேட்டர்ல அவங்களே ஏறிடுவாங்க தனியாவே. முன்னாடி ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. அவங்க பாட்டுக்கு எடுத்துப்பாங்க. சில டைம் ஹர்ஷித் வந்து எனக்கு கைய பிடிச்சு நடக்கணும்னு இது பண்ணுவாங்க. அவங்களும் இப்ப தனித்தனியாட்டி ஏறுறாங்க. பரவால்ல. முன்னாடியெல்லாம் ஏறுறதுக்கு பயப்படுவாங்க. ஒருக்கா எஸ்கலேட்டர விழ வேற செய்துட்டாங்க. அதுலருந்து ரொம்ப பயம் ஹர்ஷித்துக்கு. இப்ப அவங்க தான் ரொம்ப தனியாவே ரொம்ப போறது. அடுத்து உள்ள என்டர் ஆனதுமே இப்படி ஒரு மெயின் ஹால் இருந்துச்சு. உடனே போய் உட்காந்துட்டாங்க. "ஃபோட்டோ எடும்மா, அம்மா ஃபோட்டோ எடு" அப்படின்னு உட்காந்துட்டாங்க. என்ன பண்றது? சரி ஓகே எடுத்து தான் ஆகணும். சரி ஓகேன்னு 2, 3 ஃபோட்டோ எடுத்துட்டேன். அவங்களையும் ஹால் எல்லாமே. ஃபோட்டோ எடுத்துட்டு திருப்பி வேற பொசிஷன்ல நிக்கிறேன். வேற பொசிஷன் ஃபோட்டோ எடு அப்படின்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலி உள்ள போய் விளையாடணும்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அலவுட் தான் உள்ள போய் விளையாடுறதுக்கு. அங்க லைட் எஃபெக்ட்லாம் நல்லா இல்ல. அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உடைச்சு ஏதாவது போட்டுட்டாங்க. ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டேன். இதுக்குள்ள முன்னாடிலாம் போய் விளையாடிருக்காங்க. திருப்பி நாங்க வந்து ஆக்சுவலி ப்ளே ஏரியாக்கு தான் கூட்டிட்டு போகணும்னு நெனச்சிருந்தேன் பசங்கள. அ இது வந்து அலைன்மென்ட்ல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணா இன்னும் நெறைய டைம் எடுக்கும். நெறைய இதாகும். ஆக்சுவலி நாங்க ப்ளே ஏரியாக்கு மட்டும் தான் போணும்னு நெனச்சோம். ஸோ ப்ளே ஏரியாக்கு தான் கூட்டிட்டு போறோம் அவங்கள. இன்னொரு ஃப்ளோர் மேல ஏறணும். ஆல்ரெடி நாங்க ஒரு ஃப்ளோர் ஏறி வந்துட்டோம். இன்னொரு ஃப்ளோர் மேல ஏறணும். இங்க நடந்து போயிட்டு தான் ஏறணும். கூடுதலா அ இங்க வந்து நம்ம வீடியோ எடுக்குறோம். பெர்மிஷன் கரெக்ட்டா இருக்கான்னு தெரியல. அதனால தான் நம்ம வந்து கூடுதலா தரைய சில டைம் ஏன்னா அவங்க வரவங்களுக்கு ஃபேஸ் எதுவும் காட்டக்கூடாது. அதனால தான் நம்ம பசங்களே ஃபோக்கஸ் பண்றோம். அ உங்களுக்கு ஃபுல் வீடியோ அலைன் மால் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. நம்ம ஒரு நாள் எடுத்து இதே மாரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே. இது திரும்ப இன்னும் நடக்கணும். இன்னும் ஒரு எஸ்கலேட்டர் உண்டு. அது ஏறுன பிறகு தான் இந்த ஃப்ளோர் வரும். நெக்ஸ்ட் ஃப்ளோர் வரும். அங்க தான் ஃபுல் ப்ளே ஏரியா. இங்க வேற ரொம்ப விளையாடிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் நாங்க இந்த ஏரியாக்கு போன டைமு, ஒரு 2 பாண்டா கரடி விளையாடிட்டு இருந்துச்சு. அது கூட எல்லாம் நின்னு ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. என் பசங்க. நானு, பசங்க, ஹஸ்பண்ட் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்திருந்தோம் அந்த பாண்டா கரடி கூட. 2 நேரம் விளையாடிட்டு இருந்து. இந்த டைம் அது இல்ல. நாங்க நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இருக்கும்னு சொல்லிட்டு. மேபி அது சீசன் பொறுத்து சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். இப்ப வந்து அத டிஃபரெண்டா ஈதுக்கு மாதிரி டிஃபரெண்டா மாத்திருந்தாங்க அந்த பிளேஸ. ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு பிளேஸ் இந்த கிறிஸ்மஸ் டைம்னா, அ பிக் ட்ரீ மாரி கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி அது மாரி ஒவ்வொரு டைமும் ஒண்ணொண்ணு மாரி மாத்துறாங்க. நெக்ஸ்ட் எஸ்கலேட்டர் ஏறிட்டு இருக்காங்க. அவங்களே ஏறிட்டாங்க. நம்ம புடிக்கணும்னு இல்ல. அவங்க பாட்டுக்கு ஏறுவாங்க. அவங்க பாட்டுக்கு ஏறி நிக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு இறங்கவும் செய்துருவாங்க. அதுல எதுவும் இல்ல. நான் அவங்கள வீடியோ மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கேன். அவங்கள ஹோல்ட் கூட பண்ணல. புடிக்கவும் இல்ல. அவங்க பாட்டுக்கு நிக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு இறங்கிருவாங்க பாருங்க அப்படியே. இதுக்கிடையில வீடியோக்கு வேற போஸ் குடுக்குறாரு பெரியவங்க. பாருங்க. அவங்க அப்பா கைப்பிடிக்க ட்ரை பண்றாங்க. அவங்க கைப்பிடிக்க ரெடியா கிடையாது. இவங்க 2 பேரையும் வந்து இது பண்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பாருங்க ஃபைட் வைக்கிறதுக்கு இது பண்றாங்க. இதுதான் அவங்க ப்ளே ஏரியா சொல்லியிருந்தேன்ல. இதுவும் வந்து அந்த தீம் ஏத்த மாதிரி டிசைட் பண்ணுவாங்க. தீமுக்கு ஏத்த மாதிரி. கிறிஸ்மஸ் டைம்னா டிஃபரெண்ட் தீம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஈத் டைமுக்கு இன்னொரு இது டிஃபரெண்டாட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க அங்க விளையாட்டெல்லாம் பாருங்க எப்படி இதாகுதுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே காசு ரொம்ப அதிகமா இருக்கும். மேபி 700 டூ 800 அந்த மாரி இருக்கும் ஒரு ரைடுக்கே. ஒரு ஆளுக்கு ஒரு ரைடுக்கு 700 டூ 800 இருக்கும். நான் ரொம்ப ரைட்லலாம் ஏறுறதுக்கு விடுறது கிடையாது. பசங்கலாம் ரைடு ஒரு சின்ன விளையாட்டுனாலே குறைஞ்சது ரூ. 500 வரைக்கும் ஆகும். 250, 500 அந்த மாரி ஆகும். ரொம்ப நம்ம இது பண்றது கிடையாது பசங்கள. என்கரேஜ் பண்றது கிடையாது. நான் ஆல்ரெடி வந்து பைசா போட்டும் விளையாட வச்சிருக்கேன். எல்லா தடவையும் அப்படி விளையாட வைக்க முடியாது. உங்களுக்கே தெரியும் இங்க வந்து எல்லாமே காஸ்ட்லின்னு சொல்லிட்டு. நான் சொல்லணும்னு தேவை கிடையாது. 1, 2 தடவ வந்து காசு போட்டு இது பண்ண வச்சிருக்கேன். பாருங்க, ஏதோ இங்க இடத்துக்கு வந்தாங்கன்னா, ஏதோ இது அவங்க வீடு மாரியே போய் ஒவ்வொன்லயா ஏறி ஏறி ஒன்லி நிலையா விளையாட மாட்டாங்க. இங்கேருந்து அங்க அந்த குரங்கு தாவுற மாதிரி தாவி, 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 தாவி போயிட்டே இருப்பாங்க. இப்போ தான் இதுலருந்து அங்க போயாச்சு அடுத்த இதுக்கு.
ஒண்ணுமே நிறையா விளையாடவே மாட்டாங்க 2 பேருமே. இத பாருங்க. இதுலயும் வந்து ஒரு 2 நிமிஷம் நின்னு விளையாடுவாங்க. 2 நிமிஷம் இருக்காது. ஒரு 30 செகண்ட் தான் நின்னு விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் போயிடுவாங்க. பாருங்க இதெல்லாம் நல்லாருக்கும். பட் ஆக்சுவலி இது வந்து மேல தொங்குற மாரி மேல ஹைட்டா இருக்கு. இதுல எல்லாம் ஏறுறீங்களான்னு கேட்டாலும் அவங்க பயப்படுறாங்க. மேபி நம்ம ஊர்ல ஏதாவது வேற பசங்க கூட ஏத்தி விட்ட பிறகு திருப்பி இது பண்ணுவாங்கன்னா ஓகே சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். நான் இதுவரைக்கும் அவங்க வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறனால இதுலருந்தே அவங்கள தனியா ஏற சொன்னா பயப்படுறாங்க. டிக்கெட் ரேட்டுக்கு வந்து நமக்கு ஏறவும் கஷ்டம். அதனால வந்து நான் ஏறுறது கிடையாது இதுல. பட் அவங்க தனியா ஏறுறதுக்கு இது பண்றாங்க. நானும் வரேன்னு சொன்னா, நானும் அவங்க அப்பாவோ வரேன்னு சொன்னா, அவங்க ஏறுறது இது பண்ணுவாங்க. ஊருக்கு போற டைம் ஏதாவது இதே மாரி ஏதாவது விளையாட்டு இருந்ததுன்னா, விளையாட வச்சுட்டு இது பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் பயப்படுற மாரியும் பிள்ளைங்கள வளர்த்தக்கூடாது. எல்லாத்துலயும் போல்டா இருக்கணும்னு நெனைக்கிறேன் நான். ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு வரும்போது பசங்கள இது பண்ணலான்னு. பாருங்க 2 பேருமே எவ்வளவோ விளையாட்டு சாதனங்கள் வந்து 2 பேரும் ஒரு இதுக்கு தான் ஐடி ஐஸ் வச்சுட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் ஒரே ஏரோப்ளேன் தான் வேணும்னு இது பண்ணிட்டு இருக்காங்க. பட்டு நான் சொல்லி விட்டுட்டேன். இன்னொரு இதில போய் விளையாடுன்னு சொல்லிட்டு. அவங்க திருப்பி ஹர்ஷித் இதில விளையாடிட்டு இருக்காங்க. இதில வந்து இந்த ஒரு ஸ்க்ரீன் மாரி இருக்கும். அது வந்து இவங்க விளையாடுற மாரி, ஓட்டுற மாரி, வண்டி ஓட்டுற மாரி எல்லாம் காமிக்கும். அதில வந்து இவங்க விளையாடுற மாரி இது பண்றாங்க. இது ரோலர் மாரி. உள்ள வந்து பசங்க இருப்பாங்க. அது அப்படியே சுத்திட்டே இருக்கும். அவ்வளோதான். ஆனா நெறைய பேர் இதில ஏறுனாங்க. பசங்கள நான் இது பண்ணல, என்கரேஜ் பண்ணல இதுக்கு. அடுத்து இவங்க கன் ஷூட் எடுத்துட்டாங்க. கன் விளையாடுறதுக்கு. ஹர்ஷித் வேற கோவமா இருந்தான். அவனுக்கு கன் கிடைக்கலையேன்னு. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஓகே ஆயிட்டான். ஏன்னா, இப்போ பக்கத்துல இருந்த குட்டி பையனுக்கு ரிட்டர்ன் குடுத்துட்டான். நான் அந்த டைம் இந்த இது எடுத்துட்டு இருந்த டைம் இதே ஃப்ளோர்ல தான் வந்து மூவியோட சி தியேட்டரோட தான் இருக்கு. சினிமாஸ். இங்க வந்து ஸ்டார் சினிமாஸ் ஓடுது. தியேட்டர் இதுவும் இருக்கு. சரி ஓகே என்னென்ன படம் ஓடுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வெளிய வந்தேன். பசங்கள வந்து ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட பார்க்க சொல்லிட்டு, என்ன மூவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வெளிய வந்தேன். ஸ்டார் சினிமாஸ். இதுக்குள்ள வந்து எல்லாமே கிடைக்கும். பாப்கார்ன் இது எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். பாருங்க என்னென்னமோ படம் போட்டிருக்காங்க. யூத்து, பிரைடு இன்னும் கொஞ்சம் அந்த சைடு அந்த இன்னொரு பாண்டக்கரடி கிட்ஸ் மூவி எல்லாம் இருந்துச்சு. பட்டு எதுவுமே நம்ம பார்க்குற மாரி இல்ல. ஹோப்பர் வாழை 2 இறங்க போகுதுன்னு நெனைக்கிறேன். அதுவும் வந்து வாழை 2ன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் இது போட்டிருந்தாங்க. ரைடர்ஸ் அது கம்மிங் சூன் தான். அது இப்போ வந்து ஓடல போல இருக்கு. ரை வாழை 2வும். அதனால அதெல்லாம் இது தே வில் கில் யூ மூவி அண்ட் பட்டாச்சி தம்பி. பட்டா தம்பி. அந்த மூவி மலையாள மூவின்னு நெனைக்கிறேன் அது. கோட்டு கோட் இது வந்து மலையாள மூவி கிடையாது. இது குழந்தைகளுக்கு உள்ள மூவின்னு நெனைக்கிறேன். திருப்பி ஆடு 3 மூவி இறங்கியிருக்கு. சோலோ எம்ஐஓ ரகாஷா. இது மேபி தெலுங்கு மூவியா இருக்கும்னு நெனைக்கிறேன். அ திரும்ப வேறயும் கொஞ்சம் மூவிஸ்லாம் வந்திருக்கு. பட் நமக்கு உள்ள மூவி ரொம்ப தெரிஞ்ச மூவி, நம்ம தெரிஞ்ச ஆக்டரோட மூவி அந்த மாரி ரொம்ப இல்ல. வேற ஒரு ஜிவி பிரகாஷோட ஒரு மூவி வந்திருந்தது பார்த்தேன். இதுல வந்து வாழை 2 போட்டிருக்காங்க. வாழை 2 பசங்களோட அந்த மூவி வாழை 1 இது வாழை 2 போட்டிருக்காங்க. பட் எப்போ கம்மிங் சூன் தான் போட்டிருக்காங்க. எப்போன்னு கரெக்ட்டா போடல. திரும்ப ஜிவி பிரகாஷோட ஒரு மூவியும் இறங்க போகுது. சரி ஓகே. எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ரிட்டர்ன் ஏன்னா ரொம்ப டைம் எடுத்தா பசங்க என்ன தேட ஆரம்பிச்சுருவாங்க. அதனால சரி ஓகே போதும்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். ஏன்னா ஹஸ்பண்டும் வந்து இங்க பார்க்கணும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அங்க போனோம்னா அவங்க வரலான்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்க. நீங்க யோசிக்காதீங்க. என்னடா இவ 2 கண்ணாடியே போட்டிருக்கான்னுலாம் யோசிக்காதீங்க. என் பசங்களோட கண்ணாடி தான். 2 பேரோட கண்ணாடியும் வச்சிருக்கேன். அவங்களுக்கு வெளிய போனா வாட்ச் போடணும், கண்ணாடி வைக்கணும். நைட் டைம் தான் கண்ணாடி தேவையில்லைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. விளையாடும்போது கழட்டி நம்ம கையில குடுத்துருவாங்க. திருப்பி ப்ளே ஏரியா, இங்க பைக்கு, கார் ஓட்டுற மாரி எல்லாமே விளையாட்டு இருக்கும். நம்ம எதுவுமே இது பண்ண வேணாம். அவங்களே இது 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 பாருங்க, இது உள்ள சாக்லேட் இருக்கு. நம்ம இதில வந்து மணி ஸ்வைப் பண்ணணும். ஒரு கார்டு இருக்கும். அந்த கார்டு என்ட்ட இருக்கு. அது நெக்ஸ்ட் டைம் வேணா காமிக்கிறேன். கார்ட்ல வந்து மணி ஸ்வைப் பண்ணா இவ்வளோ ரூபாய்க்கு இது எடுக்கலாம்னு சொல்லி இருக்கும். நம்ம அதில வந்து திங்ஸ் எடுக்கணும் அந்த மாரி. இது இன்னொரு இது வரும். ப்ளே ஐட்டம் மாரி. ப்ளே ஏரியா. பாருங்க நம்ம ஊர்ல வந்து நம்ம ஊர்ல வந்து விளையாட்டு திருவிழா டைம்லாம் போனா என்னென்ன இருக்குமோ எல்லாமே இங்க இருக்கும். நம்ம தேவையுள்ள டைம் வந்து விளையாடிட்டு போலாம் வேணும்னா. நம்ம ஊர்ல வந்து இதே மாரி தான் மரண கிணறு இருக்கும்ல. அ
அது என்ன நேம் சொல்லுவாங்களே! அந்த பைக்கு, காரெல்லாம் ஓட்டிட்டு இருப்பாங்கல்ல. அந்த இடத்துல வந்து உள்ள வந்து மரண கிணறு பார்க்க போறோம். அந்த மாரிலாம் சொல்லுவாங்கல்ல. பாகுபலி, பாகுபலியில. அந்த மாரி இது இருக்கு பார்க்குறதுக்கு. இது பைக் செஷனு. இது இன்னொரு பைக் செஷன். அது வேற செஷன். இது வேற. இங்க பாருங்க இங்க காருக்கு இருந்த ஒரு ஜீப்புக்கு அடி வச்சுட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். யார் யாரெல்லாம் யார் இறங்கலான்னு. அ அடுத்து மான். இது கிறிஸ்மஸ் தாத்தா மாரி உள்ள இது. அங்க வந்துட்டாங்க. இன்னொருத்தன் வந்து இந்த மானுக்கு மேல